நமோ நாராயணாய நமக. உபேந்திரோ வாமன பிராம்சு ரமோக சுச்சிரூச்சிதः அதீந்திர சங்கரः சர்கோ திருதாத்மா நியமோ யமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இன்றைக்கி பார்க்க போகும் திருநாமன் என்னென்னா 157வது திருநாமம் சுச்சிஹி. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, தூய்மையான செயல்களை மட்டுமே செய்பவர் நம் எம்பெருமான். சொல்லும் முறை சுசையே நமக, சுசையே நமக. இந்த சுசையே நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகள் கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள் அல்லது கேளுங்கள். அதாவது என்னென்னா, வேதம் அனைத்துக்கும் வித்தாக விளங்குவது யாருன்னா ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை. 30 பாசுரங்களில் அனைத்து மறைகளையும் சாரத்தையும் எளிதில் இனிய தமிழில் ஆண்டாள் வழங்கியிருக்கிறார். அதனால்தான் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதங்கள் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று சொல்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருமாலினுடைய திருவிக்கிரம அவதாரத்தை திருப்பாவையில் 3 இடங்களில் பாடியிருப்பார் ஆண்டாள். 3ஆம் பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அது ரொம்பவே நல்லமான பாசுரம். 17வது பாசுரத்தில் பார்த்தோன்னா, அம்பரமே ஊடரத்து ஓங்கி உலகளந்து உப்பர் கோமானே என்றும் 24வது பாசுரத்தில் அன்றி உலகம் அலைந்தாய் போற்றி, அது வாமனனுக்குரியது. இவற்றில் ஓங்கி உலகளந்த பாசுரத்தின் பொருளையும் திருப்பாவை ஜீயரான ராமானுஜர் தம் சீடர்களுக்கு விளக்கி கொண்டு இருந்தார். அப்போது ஒரு சீடர் எழுந்து, சுவாமி, ஒரு ஐயம். என்ன ஐயம்னா டவுட்டு. எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன? ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று திருவிக்கிரமன் பெருமாளை ஆண்டாள் பாடுகிறார்களே, உண்மையிலே அவர் உத்தமரா என்று கேட்டாராம். அதில் ஒரு சீடர், புருஷோத்தமரான பெருமாளை உத்தமன் என்று சொல்வதில் என்ன தவறு என்று கேட்டாராம் ராமானுஜர். அந்த சீடரோ, இல்லை சுவாமி, திருவிக்கிரம பெருமாள் உண்மையிலேயே ஏமாற்று வேலைதானே செய்தார். சிறிய கால்களை மகாபலியிடம் காட்டி 3 அடி நிலம் வேண்டும் என்று யாசித்து விட்டு பெரிய கால்களால் மூவுலங்களை அலைந்தாரே. இப்படிப்பட்ட ஏமாற்று வித்தக்காரரை போய் உத்தமன் என்று ஆண்டாள் பாடுகிறாரே, இதை எப்படி ஐயா நான் ஏற்றுக்கொள்வது என்று கேட்டாராம் ஒரு சீடன் ராமானுஜரை பார்த்து. அதற்கு மிக அழகாக விடையளித்தாராம் ராமானுஜர். மனிதர்களில் 4 வகை உண்டு. அதமாதன், மத்தியமன், உத்தமன். பிறர் வஞ்சித்து பிறரை கெடுத்து அதை கண்டு மகிழ்ந்து வாழ்பவனுக்கு அதமாதமன் என்று பெயர். பிறரை பற்றி கவலைப்படாமல் தான் வாழ்ந்தால் போன்றும் என்று சுயநலத்துடன் வாழ்பவனுக்கு அதமன், செல்ஃபிஷ், அது சாட்டிஸ்ட். அந்த அதமாதன் என்பது பேர் சாட்டிஸ்ட்டு. அதமன் என்பவர் செல்ஃபிஷ். இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, சுயநலமாக வாழ்கிறங்கடா இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படி பிள்ளைகளை சொல்கிறோம்னா அதான் செல்ஃபிஷ். தானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்று பொதுநல நோக்கத்தோடு வாழ்பவனுக்கு மத்தியமன், அதாவது ஆர்டினரி சோல் என்று பெயர். நான்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் ஆர்டினரி சோல்மா. தான் கெட்டாலும் பரவாயில்லை, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி தியாகம் செய்பவனுக்கு உத்தமன். சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வலி வேதனைலாம் இருக்கும். அந்த வலி வேதனையை கூட பொறுத்துக்கிட்டு எப்படிப்பா நீ இருக்கிற அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள கேட்குறாங்கல்ல, அது பெரிய உத்தமன்றாங்க. சிலவங்க ஆமாம் நம்மளே இவ்வளோ வழியில் இருக்கிறோம், இவங்கள போய் என்ன நம்ம கேட்குறது அப்படின்னு இருக்கிறவங்க செல்ஃபிஷ். அதாவது இவ்வாறு இருக்க மகாபலியை திருவிக்கிரமன் ஏமாற்றினார் என்று நீ சொல்கிறாயே. மகாபலியை ஏமாற்றி அவரது சொத்தை திருவிக்கிரமன் எடுத்துக்கொண்டாரா? இல்லையே. அந்த சொத்துக்கு உண்மையான சொந்தக்காரனான இந்திரனிடம்தானே அதை மீட்டு கொடுத்தார். இந்திரன் இழந்த சொத்தை பெற வேண்டும் என்பதற்காக வஞ்சகம் செய்து குட்டி வாமன ரூபத்தில் போய் தன் சிறிய கால்களை பெரிய கால்களாக்கி
அந்த மூன்று உலகத்தையும் அளந்தார் அல்லவா. பெருமாளுக்கு சுயலாபம் எதுவும் இல்லையே. தனக்கு அவப்பெயர் உண்டானாலும் பரவாயில்லை, தேவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதியதால் தான் திருவிக்கிரமனை ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் பாடுகிறார் என்றாராம் ராமானுஜர். உடனே வஞ்சகம் போல் மகாபலியிடம் வந்து அவனை வஞ்சித்து அவனுடைய சொத்தை அபகரித்தாலும் அதை திருமால் தனது சுயநலத்துக்காக செய்யாமல் அசுரர்களிடமிருந்து ராஜ்யத்தை மீண்டு அதற்குரிய தேவர்களிடம்தானே கொடுத்தார் என்று பொதுநலம் நோக்கியே செய்தார். எனவே அச்செயலோடு தொடர்புடைய தோஷங்களாலவோ பாபங்களாலவோ தீண்டப்படாமல் உத்தமராகவே தூயவராகவே விளங்குவார் நம் எம்பெருமான். மேலும் வாமனமூர்த்தியின் விஷயத்தில் அவர் எல்லோருக்கும் நன்மை செய்தாலும் தமக்கென்று எந்த கைங்கரியம் அவர் எதுவுமே எதிர்பார்க்கலை. கைமாறி கருதாத செயலிலே உண்மையில் தூய செயலாகும். அந்த வகையில் வாமனர் செய்த அனைத்து செயலுமே தூயவை. சுசி என்றால் தூயவர் என்று பொருள். எப்போதும் தூயவராக விளங்குவதால் தான் திருமால் சுச்சிஹி என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 157வது திருநாமமாக வழங்கப்படுகிறது. சுச்சையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் மனம் மொழி மெய் அனைத்தும் தூய்மையாக இருக்கும்படி திருமால் கூறுகிறார். அதாவது ஒவ்வொரு திருநாமத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு கருத்துக்கள் இருக்கிறது. நம்ம இதை சும்மா இருக்கிற போது எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு 10 திருநாமம் மனசில் சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தை இப்போ சுச்சையே நமகன்னு பார்த்தாங்கன்னா நம்மளோட மனம் மொழி மெய் அதான் இப்போல்லாம் அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாது, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ நாளடைவில் என்னன்னு பார்த்தாங்கன்னா யார் எக்கேடா கட்டு போதும், நம்ம நல்லா இருந்தால் போதும், செல்ஃபிஸ். அதனால் பிறரை யாரும் சீண்டாமல் அந்த பார்த்தீங்கன்னா அந்த இது சாட்டிஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி செல்ஃபிஸாக இருக்கிறது சில விதத்தில் பரவாயில்ல. செல்ஃபிஸோடே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான இந்த நார்மலான சோல்ன்றது இப்போக்கி நமக்கு யாருக்கு கிடையாது. அப்போ அந்த மாதிரி அந்த ஆர்டினரி சோல் இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இப்போ என்னோட பழக்கம்லாம் பார்த்தோன்னா நம்ம மட்டும் நல்லா இப்போ நான் வீடெல்லாம் இப்படி ஒரு அழகாக வச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சேன்னா நம்மளை மாதிரியே அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இதை சொல்லித்தரணும், இதை செய்ய வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஹேபிட்டு. அதனால் சிலவங்க சொன்னால் எடுத்துப்பாங்க, சிலவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது இதுதான் நம்ம பகவானுக்கு நமக்கு பிடித்தது எதுவோ அதை நம்ம தூய்மையாக செய்து நம் நல்வழியைப்படுத்துவார். அதனால தான் சொல்லுவாங்க செல்ஃபீஸாக இருக்கிறவங்கெல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க, எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க நிறையா பேர் சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஆர்டினரி சோல் நமக்கு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான். சரி பரவாயில்ல, ஏதோ நம்ம பகவான் ஒவ்வொரு விதத்திலும் நம்ம காப்பாற்றுவார் கட்டாயம் அப்படின்னு நம்ம நல்லதே நினைக்க வேண்டும். அதனால தான் இந்த கதை இந்த சுச்சையே நமகன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்காக இருந்தது. இந்த திருநாமம் ரொம்பவே நல்ல திருநாமமும். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.